அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. நம்மளோட ஆப்ஸ் ஃபார் யூ சீரிஸ் இஸ் பேக். ஸோ இந்த சீரிஸ்ல வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் பெஸ்ட்டான ஆப்ஸ் அதில் எது நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சீரிஸோட இந்த எபிசோட்ல வந்து மல்டி டாஸ்கிங் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்க போகிற டாப் 5 ஆப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற மொதல் ஆப் வந்து Finks. ஸோ இந்த Finks மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ப்ரௌசர் வந்து கிடைக்கும். நீங்க வந்து எந்த வெப்பேஜ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதை ஓப்பன் பண்ணிட்டு அதோட டிஃபால்ட்டை வந்து Finks அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். நீங்க ஒரு வெப்பேஜை ஓப்பன் பண்றப்ப அது வந்து இந்த Finks ஆப்ல தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதன் மூலமா வந்து நீங்க எத்தனை வெப்பேஜஸ் வேணாலும் சைமல்டேனியஸா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து Facebook மெசஞ்சரோட டாக் மாதிரி ஒரு டாக்ல வந்து இருக்கும். ஸோ அந்த டாக் நீங்க பிரஸ் பண்றப்ப எத்தனை வெப்பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சைமல்டேனியஸா வந்து பாத்துக்கலாம். இதுல நீங்க வியூ பண்றது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா உங்களோட குரோம் ப்ரௌசர்ல நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். மேலும் இந்த மாதிரி பாக்குறத நீங்க வந்து சேவ் பண்ணியும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் அந்த சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இந்த ஆப்குள்ளேயே வந்து சேவ்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க சேவ் பண்ணி வச்ச வெப் பேஜஸ் எல்லாமே வந்து சேவ் ஆயிருக்கும். நீங்க அதை அப்புறமா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட லிஸ்ட்ல இரண்டாவது இருக்கிற ஆப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இல்ல அப்படின்னா வேக் ஆன் நோட்டிபிகேஷன்ஸ். ஸோ நீங்க வந்து எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து உங்க போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சில ஆப்ஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த ஆப்ல நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட போன்ல இருக்கிற அனைத்து ஆப்ஸுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல எந்தெந்த ஆப்போட நோட்டிபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். மேலும் இதுல வந்து எந்த நேரத்துல வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படிங்கிற வரையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்ஸ்ல இருந்து எந்த நோட்டிபிகேஷன் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து காமிச்சிடும். மேலும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஆப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து அதே ஆப்ல இருந்து நோட்டிபிகேஷன் வரப்ப சில சமயங்கள்ல நம்ம காமிக்காம இருக்கும். பட் இந்த ஆப் நீங்க யூஸ் பண்றப்ப அடுத்து வர நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாத்துக்க முடியும். அடுத்து இந்த லிஸ்ட்ல மூணாவது ஆப் பாத்தீங்க அப்படின்னா பை கண்ட்ரோல். ஸோ இதன் மூலமா வந்து உங்களுக்கு வந்து போனோட கார்னர்ஸ்ல வந்து உங்களுக்கான ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதன் மூலமா வந்து நீங்க ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்றதுக்கு இல்ல அப்படின்னா உங்களோட சிஸ்டம் டாஸ்க் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஜஸ்ட் நீங்க உங்களோட ஸ்கிரீனோட கார்னர்ல வந்து பிரஸ் பண்ணிட்டு எந்த ஆப் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உங்க விரலால வந்து நீங்க டேக் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து உடனுக்குடனே ஓப்பன் ஆயிரும். மேலும் இது மூலமா நீங்க எத்தனை ஆப்ஸ் வேணாலும் இதன் மூலமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதை ஆக்சஸ் பண்றதுக்கான அந்த ஆக்சஸ் பாயிண்ட் வந்து நீங்க உங்களோட ஸ்கிரீனோட ஒரு இடம் மட்டும் இல்லாம பல்வேறு இடங்கள்ல இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி உங்களால வச்சுக்க முடியும். உங்களோட ஆக்சஸ் பாயிண்டோட ஹைட் வித் பொசிஷன் எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிற வரையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். மேலும் இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சிஸ்டம் ஆப்ஸ்மே பாத்துக்கலாம். அடுத்தது நாலாவது ஆப் பாத்தீங்க அப்படின்னா பார் லான்ச்சர். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்கு அப்படின்னீங்கன்னா இப்போ நீங்க வந்து என்னை மாதிரி ஷாமியோட எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப் வந்து தேடி போறது வந்து சில சமயங்கள்ல வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி யூஸ் பண்றப்ப இந்த பார் லான்ச்சர் வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க எந்தெந்த ஆப்லாம் செலக்ட் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களோட நோட்டிபிகேஷன் பார்லயே வந்து உங்களுக்கான லிஸ்டா வந்து இருக்கும். மேலும் இதுல வந்து உங்களுக்கு ஆப்புக்கு வந்து லிமிட்டே கிடையாது. நீங்க எத்தனை ஆப்ஸ் வேணாலும் இதுல மூலமாவே வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த லிஸ்ட்லயே வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ற ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பி பபிள். ஸோ இந்த ஆப் மூலமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பபிள் வந்து கொடுப்பாங்க. இந்த பபிளை வந்து நீங்க காப்பி பண்ணி வைக்கிற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சேவ் ஆயிரும். இந்த பபிளோட சைஸ், டிரான்ஸ்பரன்சி எல்லாமே வந்து நீங்க மாத்திக்கவும் செய்யலாம். மேலும் இந்த காப்பி பபிளோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சதுல வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதுலயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்படுறத வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், உடனே வந்து அது வந்து இந்த காப்பி பபிள்ல வந்து சேவ் ஆயிரும். அடுத்து இதுல வந்து நீங்க நிறைய சேவ் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா எது வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். இந்த ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. டெக்ஸடேக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்விட்டர்ல நம்ம சேனலை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா சில அப்டேட்ஸ் அங்கேயும் நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஸோ மறந்துடாம அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.